இன்னைக்கு டாபிக்ல போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்றது, அதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது, ஒரு ஈவென்ட்ஸ் அண்ட் ஈவென்ட் டிசைனரா நீங்க எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டீடைலா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Hello all, I am Rambal from Aspira. Happy to see you again. ஒரு ஈவென்ட்ஸ் அண்ட் ஈவென்ட் டிசைனராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு Behance and Dribble ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபெமிலியரா தெரிஞ்சிருக்கும். சோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி Dribble பொறுத்த வரைக்கும் அது வந்து ஈவென்ட் டிசைன் ஃபோக்கஸ்டான போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணணும்னு நினைச்சா நீங்க அதை யூஸ் பண்ணலாம். நம்ம இப்ப அதை பத்தி பார்க்க போறது கிடையாது. ஈவென்ட்ஸ் அண்ட் ஈவென்ட் டிசைனராக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன மாதிரியான போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது Behance. Behance பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களால ஒரு போர்ட்ஃபோலியோவை உங்களால பில்ட் பண்ண முடியும். சோ நீங்க டிசைனை ஃபுல்லா வந்து ஃபிக்மாலயோ அல்லது ஏதாவது ஒரு டிசைன் சாஃப்ட்வேர் வழியாக டிசைன் பண்ணிட்டு உங்க ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன்ஸ் நீங்க ரெடி பண்ணிட்டு அதை வந்து இமேஜா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நீங்க வந்து Behanceல அப்லோட் பண்ணிடலாம். ஈஸி டு யூஸ், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். Behance பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிசைனர் கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம். அதாவது எந்த விதமான டிசைனராக இருந்தாலும் அவங்க அவங்களுடைய டிசைன் ப்ராஜெக்ட்ஸை பிரசன்டேஷனாக இங்க வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஆல்ரைட், சோ இதுல இப்ப நம்ம வந்து Behanceல வந்து டிஸ்கவர் கிளிக் பண்ணிட்டோம். இங்க EY UX. சோ இப்ப EY and UX ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். இது வந்து கியூரேட்டட் லைப்ரரி. இங்க தான் நீங்க ஒரு இன்டர்நேஷனல் டிசைனர்ஸ் உடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெஃபரன்ஸ்க்கு நீங்க பார்க்க முடியும். சோ இந்த ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா உங்களால வந்து இமேஜஸ் அண்ட் வீடியோஸ், அதுக்கு அடுத்தது ஃபிக்மா புரோட்டோடைப், சோ இந்த மாதிரி எதனாலும் உங்களால வந்து இதுல இன்கார்பரேட் பண்ண முடியும். சோ டெக்ஸ்ட்டுமே இன்கார்பரேட் பண்ண முடியும். அண்ட் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களால வந்து இந்த Behance வழியாக உங்களால ஒரு ப்ராஜெக்ட பிரசன்ட் பண்ண முடியும். பிளஸ் உங்களுக்கான போர்ட்ஃபோலியோவை உங்களால பில்ட் பண்ண முடியும். சோ இது ஒன் ஆஃப் த ஈஸி மெத்தட். பட் இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா கொஞ்சம் டிசைன் ஓரியன்டட் ஸ்கில்ஸ் வேணும். ஈவென்ட் டிசைனராக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கிரீனுக்கு நீங்க டிசைன் பண்ணணும், அதுக்கான ஸ்கில் வேணும். ரெண்டாவது நோ கோட் வெப்சைட் பிளாட்ஃபார்ம். சோ இந்த நோ கோட் வெப்சைட் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நீங்க உங்களுடைய நேம்லயே ஒரு டொமைன் நேம் பை பண்ணிட்டு அதுல நீங்க ஒரு வெப்சைட்டே வந்து நீங்க பில்ட் பண்ணலாம். இதுக்கு கோடிங் ஸ்கில்ஸ் எதுவும் தேவை கிடையாது. இந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன இருக்குன்னு சொன்னால், டிராக் அண்ட் டிராப் மெத்தட்ல எல்லா யூஐ டிசைன் அல்லது வெப் டிசைன் காம்போனன்ட்ஸ் எல்லாமே எலிமெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். சோ நீங்க வந்து உங்களுக்கு தேவையான வெப் பேஜஸ்ல என்ன எலிமெண்ட்ஸ் வேணுமோ அதை டிராக் அண்ட் டிராப் பண்ணி அதுல இருக்கக்கூடிய கலர்ஸ், ஃபாண்ட், அந்த கலர் ஸ்கீம்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நீங்க மாத்திக்கலாம். சோ இது மூலமா நீங்க ஒரு வெப்சைட்டை நீங்க கிரியேட் பண்ணலாம். இதுக்கு கோடிங் நாலேஜ் எதுவும் தேவை கிடையாது. சோ இதுல என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, wix.com அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த பாப்புலர் அண்ட் ரெக்கமெண்டட் நோ கோட் வெப்சைட் பிளாட்ஃபார்ம். சோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டு யூஸ். ஆல்ரெடி வந்து அங்க நிறைய டிசைன் டெம்ப்ளேட்ஸ் அவைலபிள் இருக்கும். அது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்க சூஸ் பண்ணிட்டு அதை நீங்க கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், சோ இதுதான் Wix அப்படிங்கிற நோ கோட் வெப்சைட் பிளாட்ஃபார்ம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா they have about ஒரு 900+ டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இது ஃப்ரீ டு கஸ்டமைஸ் அண்ட் அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஆல்ரைட், சோ இதோடைய பிளாட்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வெப்சைட் பில்டர் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இது வழியா நீங்க ஒரு வெப்சைட்டை நீங்க பில்ட் பண்ணலாம். சோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல டெக்ஸ்ட் எடிட் பண்ணலாம். இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நீங்க பண்ண முடியும். சோ உங்களுடைய நேம்லயே உங்களால ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். சோ இப்போ முக்கியமான கேள்வி, நான் ஏன் நோ கோட் வெப்சைட்ல என்னுடைய போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணணும்? இதுக்கான ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். சோ பேசிக்கலி வந்து நீங்க ஒரு ஈவென்ட்ஸ் அண்ட் ஈவென்ட் டிசைனர் ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணும் பொழுது அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு சின்னதா ஒரு லைன் இருக்கும். சோ இத பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதாவது having a knowledge of HTML CSS it's an added advantage. சோ இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இத பத்தி நான் டீடைலா ஆல்ரெடி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். சோ ஒரு ஈவென்ட்ஸ் அண்ட் ஈவென்ட் டிசைனராக நம்ம கோடிங் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி, சோ இப்ப இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சால் நீங்க ஒரு நோ கோட் வெப்சைட் பிளாட்ஃபார்ம் வழியாக உங்களுடைய நேம்லயே ஒரு வெப்சைட் நீங்க வச்சுக்கோங்க.
சோ ஒன்ஸ் நீங்க ஒரு லைவ் வெப்சைட் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு எம்ப்ளாயரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து உங்களுக்கு வெப்சைட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அவர் வந்துப்பாரு. சோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான அட்வான்டேஜ். சோ உங்களுக்கு வெப் டிசைன் பத்தின ஸ்கில்ஸ் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் பத்தின நாலேஜ் இது எல்லாத்துக்குமான ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் உங்க நேம்லயே ஒரு வெப்சைட்டை நீங்க பில்ட் பண்றது தான். சோ அதுக்காக தான் நான் இப்ப இந்த நோ கோட் வெப்சைட் பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தி நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதுல விக்ஸ பத்தி நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். சோ நீங்க இந்த மாதிரி விக்ஸ் வழியாகவும் உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம். அந்த போர்ட்ஃபோலியோ வந்து உங்க நேம்லயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னோட நேம் ராம்பால் அப்படின்னா rambal.com அப்படிங்கிற பேர்லயே நான் என்னோட டொமைன் நேம் வச்சுட்டு என்னுடைய போர்ட்ஃபோலியோவை அங்க ஷோகேஸ் பண்ண முடியும். ஆல்ரைட். சோ இப்ப ஏன் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன். சோ இப்ப விக்ஸ் பத்தி நான் சொல்லிட்டேன். இன்னொரு டாபிக்ல வேற என்னென்ன நோ கோட் வெப்சைட் பிளாட்ஃபார்ம் அவைலபிள் இருக்கு, எப்படி ஈஸியா நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண முடியும் அல்லது ஒரு டெம்ப்ளேட் எடுத்து கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். மூணாவது மெத்தட் medium.com. சோ நிறைய பேர் வந்து என்னன்னு சொன்னால் நான் யூஎக்ஸ் யூஐ டிசைன் படிச்சிருப்பேன், பட் யூஐல எனக்கு அவ்வளவா வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் யூஎக்ஸ் ஓரியன்டா நான் போகணும். சோ அதனால யூஎக்ஸ் ஓரியன்டா நான் ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்றதாக இருந்தால் நான் என்ன பண்றது? சோ இப்ப Behance பொறுத்த வரைக்கும் அது ஃபுல்லாவே இமேஜஸ்ல போயிடும். நம்ம விக்ஸ பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெப்சைட் பேட்டர்ன்ல போயிடும். அதனால அங்கேயும் நிறைய கண்டென்ட்டை வந்து பம்ப் பண்ண முடியாது அல்லது லோட் பண்ண முடியாது. இப்ப எனக்கு பியூர்லி கண்டென்ட் ஓரியன்டா என்னுடைய ப்ராஜெக்டை நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும், பிளஸ் அதுல ரெலவெண்ட் இமேஜஸ் நான் ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த மாதிரியான இடங்களுக்கான சொல்யூஷன் வந்து medium.com. இங்க நீங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்டிகல் ஆஸ்பெக்ட்ல நீங்க டீடைலா வந்து நீங்க எழுதலாம். சோ எழுதுறது மட்டும் அல்லாமல் அதுல நீங்க போட்டோஸ், வீடியோஸ், அந்த மாதிரி ரெலவெண்ட் கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சோ இப்படி பண்றது மூலமாக நீங்க வந்து ஒரு யூஎக்ஸ் ஃபோக்கஸ்டு டிசைனர் அப்படிங்கறத நீங்க ஷோ பண்ண முடியும். ஆல்ரைட். சோ இதுதான் medium.com. சோ இதுல வந்து நீங்க சைன் அப் பண்ணிட்டு நீங்க வந்து எழுதலாம். சோ இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கேஸ் ஸ்டடிஸ் அங்க இருக்குது. சோ இந்த கேஸ் ஸ்டடிஸ் எல்லாமே யூஎக்ஸ் ஓரியன்டான கேஸ் ஸ்டடிஸ். இதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா நிறைய ஈவென்ட்ஸ் பிளானட் அண்ட் வேற சில குரூப்ஸ் மீடியம்லயே இருக்கிறாங்க. உங்களுடைய கேஸ் ஸ்டடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொன்னால் அவங்க உங்களுடைய கேஸ் ஸ்டடியை அவங்க பிளாட்ஃபார்ம்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. உங்களுக்கான பாப்புலாரிட்டி ஜாஸ்தி ஆகும். ஆல்ரைட். சோ நான் இப்ப ரேண்டமா ஒரு கேஸ் ஸ்டடி ஓபன் பண்றேன். சோ இது வந்து ரீடிசைன் கேஸ் ஸ்டடி, இது ஸ்பேஷியல் டிசைன். ஆல்ரைட். நான் வந்து ரீடிசைனே பண்றேன். சோ இந்த கேஸ் ஸ்டடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு 5 minutes ரீட், 1 day முன்னாடி தான் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க டிசைன் நேம் இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் டேட்டா. சோ ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இங்க வந்து டெக்ஸ்ட் ஓரியன்டடாக இருக்கும், பிளஸ் ரெலவெண்ட் இமேஜஸ். சோ இந்த இமேஜஸ் எல்லாமே நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ இது வழியாக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஓரியன்டடான, டெக்ஸ்ட் ஓரியன்டடான, யூஎக்ஸ் ஃபோக்கஸ்டான ஒரு ப்ராஜெக்டை உங்களால ஷோகேஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க மல்டிபிளாக எழுதும் பட்சத்தில் உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு யூஎக்ஸ் பேஸ்ட் போர்ட்ஃபோலியோவாக கிரியேட் ஆகும். ஆல்ரைட். சோ இப்போ நம்ம மீடியம்லயும் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து notion.so. இந்த notion வந்து நான் வேற நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கிறேன். சோ என்னுடைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட்ஸ், என்னுடைய பிளானிங்ஸ், ரைட். சோ அந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக நான் எழுதிருக்கிறேன். பிளஸ் வந்து இதை நான் வந்து கொலாபரேட் மேனர்ல நான் என் டீம் கூட நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கிறேன். சோ இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக நான் யூஸ் பண்ண நோஷன்ல இப்ப ரீசெண்டா நிறைய அப்டேட்ஸ் நடந்திருக்குது. அதுல வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான அப்டேட் என்னன்னு சொன்னால் டெம்ப்ளேட்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. சோ போர்ட்ஃபோலியோ, அதாவது டிசைன் போர்ட்ஃபோலியோ டெம்ப்ளேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தேன். சோ நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 54 டெம்ப்ளேட்ஸ் அவைலபிள் இருக்கு. நோஷன் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்க ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கறத சூஸ் பண்ணி இப்ப நீங்க வந்து டிசைன் டெம்ப்ளேட் டைப் பண்ணால் உங்களுக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரைட். போர்ட்ஃபோலியோ அல்லது டிசைன் போர்ட்ஃபோலியோ. சோ இந்த மாதிரி ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. சோ நீங்க இதுல வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்குதோ அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கான ப்ராஜெக்டை நீங்க கிரியேட் பண்ணலாம். சோ இப்போ இது ஒரு போர்ட்ஃபோலியோ. சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் இப்ப லாகின் பண்ணல. ஆக்சுவலா லாகின் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த டெம்ப்ளேட்டை நான் வந்து எடிட் பண்ண முடியும். சோ இப்போ இங்க ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணிருக்காரு, இந்த டெம்ப்ளேட்டாவே கொடுத்துருக்காங்க.
சோ இப்போ இந்த இடத்துல உங்களோட போட்டோ நீங்க வச்சுக்கலாம், இதுல வந்து உங்களுடைய டைட்டில் வச்சுக்கலாம், இதை வந்து நீங்க ஃபுல்லாவே உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் எழுதிட்டு உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இங்க வந்து பப்ளிஷ் பண்ணலாம். சோ இந்த ப்ராஜெக்ட்ஸுமே நீங்க ஃபர்தரா கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கவர் இமேஜஸ் அண்ட் ப்ராஜெக்டோட டைட்டில் அண்ட் ப்ராஜெக்ட் ஓவர்வியூ அண்ட் ப்ராஜெக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஃபைனலா பாத்தீங்கன்னா இது வந்து notion.site/ உங்க நேம்ல இந்த இடத்துல ஒரு URL வரும். சோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்க ப்ராஜெக்டை நீங்க பண்ணலாம். சோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் கிடைக்குது. இது ஒரு லேட்டஸ்டா வந்து நோஷன் ஆஸ்பெக்டடான ஒரு டெம்ப்ளேட். ஆல்ரைட். சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். சோ இப்போ 4 விதமான பிளாட்ஃபார்ம் வந்து ஷோகேஸ் பண்ணிட்டேன். சோ இதுல இருந்து நம்ம எதை வந்து ஃபர்தரா எடுத்துட்டு போறது. சோ இதுக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன? ஆல்ரைட். சோ இப்போ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்க ஒரு UX டிசைனராக ஃபோக்கஸ் பண்ணணும், உங்க போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சா நீங்க எதர் மீடியம் அல்லது நோஷன் இது ரெண்டுல ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுங்க. குயிக்கா உங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமான கான்டென்ட்டை எழுதிட்டு அதுக்கு ரெலவெண்டான இமேஜஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டு இன்க்ளூட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுங்க. சோ ஒன்ஸ் உங்ககிட்ட இது ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னால் இதை வந்து நீங்க வந்து உங்க ரெஸ்யூம்லயே கூட போட்டுட்டு நீங்க வந்து சர்க்குலேட் பண்ண ஆரம்பிங்க. மீன்வைல் ஒரு வெப்சைட்டை வந்து நோ கோட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து பில்ட் பண்ணுங்க. சோ உங்களோட நேம்ல ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. அப்படி நீங்க பில்ட் பண்ணிட்டா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க லிங்க் பண்ணிடலாம். ஆல்ரைட். சோ அப்படி பண்றது மூலமா உங்களுக்கான வேல்யூவை நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க. ஆல்ரைட். இது வந்து UX டிசைன் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பாத். இப்ப UI டிசைனுக்கான அல்லது UI UX ரெண்டையுமே கம்பைன் பண்றவங்களுக்கான பாத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து ஃபிக்மா அல்லது எனி டிசைன் சாஃப்ட்வேர்ல டிசைன் பண்ணி இமேஜஸா ரெடி பண்ணிடுங்க. இதை பிஹான்ஸ்ல முதல்ல ரோல் அவுட் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணி உங்க போர்ட்ஃபோலியோவா ரெடி பண்ணிடுங்க. சோ ரெண்டாவது என்ன பண்ணுங்க, இந்த விக்ஸ் அல்லது நோ கோட் பிளாட்ஃபார்ம் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி உங்களோட நேம்லயே ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணுங்க. சோ அந்த வெப்சைட்ல வரக்கூடிய ப்ராஜெக்ட் செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்க பிஹான்ஸுக்கு வந்து நீங்க லிங்க் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரைட். சோ இப்படி பண்றது மூலமா உங்களுக்கு வந்து 2 பிளாட்ஃபார்முக்கான எக்ஸ்போஷர் இருக்கு, 2 பிளாட்ஃபார்முக்கான டிராபிக் இருக்கும், 2 பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. சோ ஒன்னு பிஹான்ஸ்க்கு வரவங்க உங்க வெப்சைட்டுக்கு வருவாங்க, அல்லது வெப்சைட்டுக்கு வரவங்க பிஹான்ஸுக்கு போவாங்க. ஆல்ரைட். அல்லது உங்க வெப்சைட்டுக்கு வரவங்க உங்க மீடியம்க்கோ அல்லது நோஷனுக்கோ போவாங்க, அல்லது உங்க மீடியம் அல்லது நோஷனுக்கு வரவங்க உங்க வெப்சைட்டுக்கு போவாங்க. சோ இது வழியாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து இன்டர்லிங்க் பண்றீங்க. சோ உங்களுக்கான வேல்யூவை வந்து நீங்க ஆட் பண்றீங்க. ஆல்ரைட். சோ மினிமம் 2 டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ் வேணும். மேண்டேட்டரியா ஒன்னு வந்து ஒரு நோ கோட் வெப்சைட் வேணும். நான் டீடைலா அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் லேட்டர் செஷன்ஸ்ல நான் டிஸ்கஸ் பண்றேன். ஆல்ரைட். சோ இன்னைக்கு இந்த டாபிக் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு மட்டும் அல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் யாருக்காவது இதுல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்க நினைச்சால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. So keep learning, keep explore. I will catch you soon with another interesting topic. Until then, bye bye.